அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். குழந்தை பாக்கியம் என்பது கடவுள் தரும் வரம் அல்லது பரிசு என்று சொல்லுவாங்க. ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது குழந்தை செல்வத்தை குறிப்பதாகும். இந்த இடம் சரியாக அமைய வேண்டும் அல்லது கிரக நிலைகள் அல்லது வேறு காரணங்களால் 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் அதை சில ஆன்மீக பரிகாரங்கள் மூலம் சரி செய்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள் ஆகியவற்றிற்கு கர்ம வினைகளே காரணம் என சொல்லப்படுகிறது. நோய் ஏற்படுவது, திருமணத்தில் தடை, திருமணத்தில் தாமதம், குழந்தை பேறு தள்ளி போவது, கடன் தொல்லை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் கர்ம வினைகளே காரணமாக கூறப்படுகிறது. அதே சமயம் திருமண பேறு மற்றும் குழந்தை பேறு ஆகியவை ஏற்படுவதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முன்னோர்களின் சாபம், பித்ரு தோஷம், குலதெய்வ தடை ஆகியவையும் காரணமாக சொல்லப்படுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி உள்ளதா என்பதுதான் பலரின் கேள்வி. பொதுவாக கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை பேறு இல்லாமல் பலரின் அவச்சொல்லுக்கும் ஆளாகும் கொடுமைகளை எத்தனை காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என மனக்குறை பல பெண்களுக்கும் உள்ளது. இப்படி குழந்தை பேற்றிற்காக ஏங்குபவர்கள் சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். குழந்தை பேறு அருள்வதற்கு என்றே பல சக்தி வாய்ந்த கோயில்கள் உள்ளன. அங்கு சென்று வேண்டிக் கொள்ளுங்க. குழந்தை பேறு தரும் கோயில்கள் பற்றி எல்லாம் தெரியாது, அவற்றை தேடி போகவும் முடியாது என்று சொல்லுபவங்க எளிமையான இந்த 2 பரிகாரங்களை செய்து பாருங்க. இவை மிகவும் விசேஷமான பரிகாரங்கள் ஆகும். பலருக்கும் பலன் தந்த பரிகாரங்கள். பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்பவர்கள் தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் செல்ல முடியாவிட்டால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்லுங்க. அதுவும் முடியாதவர்கள் கண்டிப்பாக 14 நாட்களுக்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று வாங்க. கோவிலுக்கு சென்றுவிட்டு உடனடியாக திரும்பிவிடக்கூடாது. குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது கோவிலில் இருந்துவிட்டு பிறகுதான் வர வேண்டும். கோவில்களில் இரவு நேரத்தில் நடை சாற்றுவதற்கு முன் பள்ளியறை பூஜை என்று ஒன்று நடக்கும். சிவன் கோவில், முருகன் கோவில்களில் இது நடத்தப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற கோவில்களிலும் இரவில் நடைபெறும். இந்த பூஜையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கலந்து கொள்ளலாம். அப்படி செல்லும்போது சுவாமிக்கு பால், கற்கண்டு ஆகியவை வாங்கி சென்று படைத்துவிட்டு அதை வாங்கி மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்துவிட்டு தாங்களும் சாப்பிடுங்க. இப்படி செய்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றொரு பரிகாரமாக பழனி முருகன் கோவில், திருக்கருகாவூர் கற்ப ரட்சாங்கபிகை கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் தங்க தொட்டில் என சுவாமி அல்லது அம்பாள் சந்நிதிக்கு முன்பு இருக்கும். அங்கு சென்று குழந்தை பிறந்தவுடன் தங்க தொட்டிலில் போட்டு எடுக்கிறேன் என வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி வேண்டிக் கொள்பவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். குழந்தை பிறந்தவுடன் அந்த கோவிலுக்கு சென்று தங்க தொட்டிலில் குழந்தையை போட்டு வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்க. இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க. நிச்சயமாக இறைவனின் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.